இந்த வீடியோவில் சாணக்கியா சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த ரகசியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஏன் சிலர் எப்போதும் தோல்வி அடைகிறார்கள், ஆனால் சிலர் மட்டும் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள் என்று யோசிச்சு பார்த்ததுண்டா? உண்மையில் அதற்கான காரணம் வெளியில் இல்ல, நம்முள் தான் இருக்கு. சாணக்கியா சொல்வது என்னவென்றால், ஒரு மனிதன் தோல்வி அடைவதற்கான முக்கிய காரணம் அவன் எதிரிகளை விட அவன் மனசே பலவீனமாக இருப்பது. நம்முடைய பிக்கஸ்ட் எனிமி யார் தெரியுமா? வெளியில இருக்கிறவங்க இல்ல, நம்முடைய பயம், சோம்பேறித்தனம், டவுட் மற்றும் நெகட்டிவ் திங்கிங் தான். நீங்க எந்த வேலை செய்தாலும் ஆரம்பத்துல மோட்டிவேஷன் இருக்கும், ஆனா சில நாட்களுக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட் குறையும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாகும். இதுதான் பலரின் தோல்விக்கான காரணம். சாணக்கியா சொல்ற ரகசியம் என்னன்னா, டிசிப்ளின் தான் அல்டிமேட் பவர். மோட்டிவேஷன் வந்து போகும், ஆனா டிசிப்ளின் இருந்தா நீங்க எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து வேலை செய்ய முடியும். உதாரணமாக, ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணுவான். முதல் 2 நாட்கள் நல்லா படிப்பான், ஆனா அடுத்த நாள்லயே மொபைல், சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இங்கதான் அவன் தோற்கிறான். ஆனா இன்னொரு ஸ்டூடெண்ட் எதுவாக இருந்தாலும் தினமும் 2 மணி நேரம் படிக்கணும் என்று ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவான். அவனுக்கு மோட்டிவேஷன் இல்லாத நாளும் வரும், ஆனாலும் டிசிப்ளின் அவனை முன்னே கொண்டு போகும். சாணக்கியா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றார். நீங்க யாரோட சேர்ந்து இருக்கிறீர்கள் என்பது உங்கள் ஃபியூச்சரை தீர்மானிக்கும். நீங்க நெகட்டிவ் மைண்ட் செட் உடையவர்களுடன் இருந்தா நீங்களும் அதே மாதிரி ஆகிவிடுவீர்கள். ஆனா growth மைண்ட் செட் உடையவர்களுடன் இருந்தா நீங்களும் வளர ஆரம்பிப்பீர்கள். அதனால் உங்க சர்க்கிளை கேர்ஃபுல்லி சூஸ் பண்ணுங்கள். உங்களை புஷ் பண்றவங்களுடன் இருங்கள். கம்ஃபர்ட் ஜோன்ல வைத்துக் கொள்றவங்களை அவாய்ட் பண்ணுங்கள். மேலும் சாணக்கியா சொல்லும் இன்னொரு ரகசியம், அதிகமாக பேசாதீர்கள், அதிகமாக அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்க சைலன்ஸா இருந்து உலகத்தை கவனிக்க ஆரம்பிச்சா பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் அதிகமாக பேச மாட்டாங்க. அவர்கள் அப்சர்வ் பண்ணுவார்கள், பிளான் பண்ணுவார்கள், பின்னர் ஆக்ஷன் எடுப்பார்கள். இப்போ முக்கியமான பாயிண்ட் டாஷ், ஆக்ஷன் இல்லாத நாலேஜ் பயன் இல்லை. நீங்க எவ்வளவு வீடியோஸ் பார்த்தாலும், எவ்வளவு மோட்டிவேஷன் கேட்டாலும் ஆக்ஷன் எடுக்கவில்லை என்றால் எந்த மாற்றமும் வராது. சாணக்கியா சொல்றது சிம்பிள் டாஷ், சிறிய ஸ்டெப்ஸா ஆரம்பியுங்கள், ஆனா ஸ்டாப் ஆகாதீர்கள். நீங்க இன்ற ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணினாலும் அது நாளைக்கு பெரிய ரிசல்ட் கொடுக்கும். கன்சிஸ்டன்சி தான் அல்டிமேட் சக்சஸ் சீக்ரெட். இந்த வீடியோவின் மெயின் மெசேஜ் என்னன்னா, உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள், டிசிப்ளின் டெவலப் பண்ணுங்கள், சரியான சர்க்கிள் சூஸ் பண்ணுங்கள், சைலன்ஸா அப்சர்வ் பண்ணுங்கள், தினமும் ஆக்ஷன் எடுங்கள். இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணினீங்கன்னா யாராலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க.